எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மதுரையிலேயே பேசப்படாத ஒரு பொக்கிஷம் தாங்க இந்த கோவில். இதுவரை நீங்கள் அறியப்படாத முடங்கி கிடக்கக்கூடிய காளமேக பெருமாள் கோவில் பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள மறக்காமல் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போக போகிறோம். வைணவ தலங்களில் 108 திருத்தலங்களை ஒன்றாக விளங்குவதாங்க காளமேக பெருமாள் கோவிலுமே. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. மதுரைக்கு வடக்கே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க ஒத்தைக்கடை அருகே திருமோங்கூர் ஊராட்சியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை பகிர்ந்து கொள்வதில் தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ மத்தியில் சர்ச்சை ஏற்பட்டிருக்குது. அதனால் தேவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு உதவும்படி மகாவிஷ்ணுவுடன் முறையிட்டிருக்காங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்ற மகாவிஷ்ணுமே மோகினி வேடத்தில் வந்திருக்கா. அவரது அழகல மயங்கி இருந்த வேளையில் தேவர்களுக்கு அமுதத்தை பரிமாறியதாக சொல்லப்படுதுங்க. அதனால தாங்க சகல வல்லமை பெற்ற தேவர்களின் அசுரர்களை ஒதுக்கி வைத்திருக்காங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா புலஸ்தியர் எண்ணக்கூடிய முனிவர் மகாவிஷ்ணுவுடைய மோகினி வடிவத்தை தரிசிக்க வேண்டுன்னு விரும்பியிருக்காரு. அப்போது மகாவிஷ்ணுவும் அந்த முனிவருக்கு பார்த்தீங்கன்னா மோகினி வடிவில் காட்சியளித்திருக்காரு. அவரது வேண்டுதல் படி பார்த்தீங்கன்னா திருமோகனூர் பகுதியில் மகாவிஷ்ணு மோகினி வடிவத்தில் எழுந்தருவதாக வரலாறு மூலம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கோவிலில் நீங்கள் உள்ள பல மண்டபங்களில் சிவகங்கை ஆட்சி செய்த மருது பாண்டிய திருப்பணியாக அமைஞ்சிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா காளமேக பெருமாளுடைய சன்னதி உயரமான ஆதித்தனத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்குது. கட்டுமான கற்கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கம்பத்தடி மண்டபத்தில் ஒற்றை கல்லினால் ஆன ராமர், சீத்தை, லட்சுமணர்னு ஆஞ்சநேயர், மன்மதன், ரதி ஆகியோர்களுடைய உருவங்களை சிற்பங்களாக பொறித்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா யானைகளுடைய உருவங்களை தாங்கிய தூண்கள் அரிய சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக இருக்குதுங்க. அதோடு அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சன்னதியை நோக்கியவாறு மருது பாண்டியர் ஆளுயர் கார்ட்டூன் உருவாக்கம் காணப்படுது. அனைத்தும் அந்த கோவிலை சிறந்த கலை செல்வங்களாக நாம் பார்க்கலாங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த திவ்ய தேச தலமாக அதிகம் அறியப்படாமல் இருக்கக்கூடிய தலங்களில் இதுவும் ஒன்றுங்க. அதிகம் பேசப்படாமல் இருந்து வருதுங்க. இந்த கோவிலுக்கு பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து அதிக பக்தர்களை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஆற்றல் இருக்குதுங்க. இருந்தாலுமே அதிக விளம்பரங்களும் கோவிலுக்கு அடிப்படை வசதிகளும் இல்லாத காரணத்தால் தாங்க இந்த கோவிலில் ஒன்றில் இருக்குது. காளமேகன்னாவே கருமையான மலையை தருன்னு தாங்க பொருள். பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு தாமதிக்காம அருளை மலை போல பொழியக்கூடிய பெருமாள் என்பதால் இந்த பெயர் இந்த பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. இங்குள்ள உற்சவருக்கு பார்த்தீங்கன்னா திருமோகூர் அப்தன்னு பெயர் இருக்குது. அப்தன்னாவே நண்பன் தாங்க பொருள். தெய்வம் என்ற நிலையிலிருந்து நண்பனை நாம் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து நம்மோடு வழித்துணையாய் வரக்கூடிய பெருமாள் தாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், உயர்ந்த மதில்களும் விசாலமான பிரகாரமாக அமைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மா கட்டியதாக சொல்லப்படுதுங்க. கோவிலுக்குள்ள நுழைந்ததுமே வடக்கில் பார்த்தீங்கன்னா கம்பத்தடி மண்டபம் அமைஞ்சிருக்குது. இதில் ஆலய திருப்பணி செய்த மருது சகோதரர்களுடைய சில ரூபங்கள் காண கிடைக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருட மண்டபமும் அமைஞ்சிருக்குது. சீதாதேவியை அனைத்தபடி காட்சி தரக்கூடிய ஸ்ரீராமர்னு ரதி மன்மதர்னு இந்த மண்டபத்தூண் சிற்பங்களில் எழிலூர திகழ்த்திருக்காங்க. மண்டபத்தில் நடுநாயகமாக கருடாழ்வர் காட்சியளிக்கிறாரு. இந்த ரதி மன்மதன் உருவங்களுக்கு திருமணமாகாதவங்க மஞ்சள் பூசி வழிபாடு செய்வது வழக்கமாக வச்சுருக்காங்க. இவ்வாறு செய்வதால் பார்த்தவங்க தங்களுடைய இளமையும் அழகும் அதிகரித்து விரைவில் திருமணம் கைகூட பெறுவதாக சொல்லப்படுது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா மண்டபத்தை கடந்து சென்றீங்கன்னா அர்த்த மண்டபம் இருக்குது. கருவறையில் அழகிய விமானத்தின் கீழே தாங்க தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு ஸ்ரீ காளமேக பெருமாளுமே. மேலிரு கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்திருக்க
கீழ்வள கரத்தால தனது பாதார வித்தத்தை சுட்டி காட்டி என்னை சரணடைவோருக்கு நற்கதி அளிப்பேன்னு பகவான் அருளும் கோலத்தில் இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறாரு. இங்கு இருக்கக்கூடிய மற்றொரு சன்னதியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பிரார்த்தனை சயன பெருமாளாக அருள் பாலிப்பார். தேவர்கள் அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினை கூறி முறையிட்ட பார்க்கடலுக்கு வந்தனர். ஆனால் ஹரியே அரிதுயிரம் இருந்தார். பார்ப்பதற்கோ உறக்கம் ஆனா உள்ளூர் அனைத்தையுமே அறியும் யோக நிலைங்க. தேவர்கள் அவன் பாராக்கிரமங்களை ஒன்றாக இதை அறியலைன்னு போல பெருமாளுடைய நித்திரைக்கு பங்கம் விளைவிக்க கூடாதுதான் தாம் வேண்டுதலை பூமாதேவி ஸ்ரீதேவி தாயாரிடம் முறையிட்டு சென்றிருக்காங்க. தேவியாரும் பார்த்தீங்கன்னா இருவருமே பெருமாளை எழுப்பலைங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆத்மானாக செயல்படுவதால் தானுங்க. அதனால் கண்களை மூடி தம்முள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிடம் விண்ணப்பம் செய்திருக்காங்க. அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா பெருமாள் கண் திறந்து அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்காரு. இவ்வாறு அரித்துயல் கொண்ட பெருமாள் பக்தருடைய பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றுவதால் இந்த பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சயன பெருமாள்னு திருநாமம் ஏற்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லைங்க. இந்த கோயிலில் பெருமாள் மட்டும் வீதி உலா காண்பார். உற்சவ காலங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடன் உலா வருவார். வைகாசி மாத உற்சவத்தில் 8ஆம் திருநாளில் தாங்க பெருமாள் இங்கு மோகினி அவதாரத்தில் காட்சி கொடுக்குறாரு. மாசி மகத்தன்று ஒத்த கடை நரசிம்மர் ஆலயத்துக்கு இந்த பெருமாள் எழுந்தருவது வழக்கமாக இருக்குது. இங்கு நடைபெறக்கூடிய மோட்ச தீப வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாங்க. இங்குள்ள பெருமாளுக்குன்னு மோட்சம் அருளக்கூடிய பெருமாள்னு பெயர் இருக்குது. பித்ருக்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்காதவங்க இத்தலத்துக்கு வந்து அரிசி மாவில் செய்த தீபத்தில் நீங்கள் நெய்விட்டு 3, 5, 9 என்ற எண்ணிக்கையில் விளக்கேற்றி வழிபட்டாலே பித்ருக்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து மோட்ச அடையன்னு சொல்லப்படுது. இங்கு எழுந்தளிருக்கக்கூடிய சங்கரத்தாழ்வார் மிகவும் விசேஷமான திருமேனி கொண்டிருக்காரு. 16 திருக்கரங்கள்னு அவற்றில் ஆயுதங்களை ஏந்தி காணப்பட்டாலுமே தன்னை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்குன்னு கருணையுடன் வரங்களை வாரி தருகிறார் ஸ்ரீ சங்கரத்தாழ்வாருமே. இங்குள்ள சங்கரத்தாழ்வாருடைய விக்கிரக திருமேனியில் 48 ஆதி தேவதைகளுமே 154 மந்திரங்களுமே அமைந்திருப்பதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 சனிக்கிழமைகளை நீங்கள் திருமோகூர் திருத்தலத்துக்கு வந்து சங்கரத்தாழ்வாரை தரிசித்து பிரார்த்தித்தாலே திருமண தடை நீங்கிடுங்க, நினைத்த காரியத்தை நிறைவேறிடுங்க, வீடு மனை வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க, எதிரிகள் தொல்லை ஒளிந்து நீங்கள் நிம்மதி அடையுங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ஆனி சித்திரை நட்சத்திர நாளில் நீங்கள் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி கொண்டாடப்படுது. அன்று நீங்கள் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொண்டாலே போதுங்க, சகல யோகங்களும் உங்களுக்கு கைகூடுங்க. புளியோதரை இல்லைன்னா தை சாதம் நெய்வேத்தியமாக படைத்து அவரை நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்தாலே தம்பதி ஒற்றுமை மேலோங்குங்க, பதவி உயர்வு கூட கைகூடுங்க. தொடர்ந்து நீங்கள் 12 சனிக்கிழமைகள் தோறும் நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ சங்கரத்தாழ்வாரை வணங்கினாலே எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழ முடியுங்க. பங்குனி உத்திரத்தன்று நடைபெறக்கூடிய மறுநாள் நடக்கக்கூடிய தெப்ப திருவிழாவும் மார்கழி 28 ஆகிய நாட்களுமே சுவாமியுடன் அம்பாளை தரிசிக்கலாங்க. நீங்கள் கஜரத்தனுக்கு மோட்சம் கொடுக்கும் வைபவம் இங்கு நடத்தப்படுதுங்க. சிவ பூஜைக்கு உகந்த வில்வ அருக்காக தலங்களில் பிரதான விருட்சமாக இருக்குது. ஆனால் பெருமாள் தலமான இங்கு வில்வந்தான் தல விருட்சமாக அமைஞ்சிருக்குது. இத்தலத்தில் இருக்கக்கூடிய மோகனவள்ளிக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுது. பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்பவங்க செய்ய மறுத்தவங்கன்னு காலமிகு பெருமானை வேண்டி நீங்கள் அரிசி மாவில் நெய் தீபத்தில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடலாங்க. இதனால் மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க. 3, 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் இந்த தீபம் ஏற்றி வழிபடலாங்க. பெருமாள் சன்னதிக்கு தரக்கூடிய தீர்த்தத்தை பெற்று நீங்கள் சென்று உயிர் பிரியும் நிலையில் இருப்பவங்களுக்கு புகட்டினீங்கன்னா அமைதியான மரணத்தை சந்திப்பாங்கன்னு மோட்சம் பெறுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இத்தலத்தில் மகாவிஷ்ணு மக்களுக்கு வேண்டும் வரத்தை அருள்மலையாக பொழிவதால் இத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து காலமேக பெருமாள்னு அழைக்கப்படுறாங்க. இங்குள்ள உற்சவர் வந்து அப்தன்னு அழைக்கப்படுது, அதாவது நண்பன்க. நாம் வேண்டுவதை உற்ற நண்பனாக இருந்து இறுதி காலத்திற்கு பிறகு வழித்துணையாக அருள்வதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டிருக்குது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா
காலமேக பெருமாள் பற்றி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.